Good morning students. Welcome to Hidaya Academy International School Aanaimalai. Online class ku வரவேற்கிறோம். Students இந்த வருஷம் CBSE syllabusல குறைந்த கட்டணத்துல நம்ம ஸ்கூல்லயே கற்று தரோம். இந்த ஆஃபரை நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கணும். இந்த கிளாஸை நீங்க நல்லபடியா கவனிக்கணும். Okay students, now let's start the class for science. Okay, lesson title is Plants and Animals. Look at the plants and animals in the picture. இந்த pictureல வந்துட்டு plants and animals கொடுத்திருக்காங்க. Can you name their common features? இதுக்கு common features இருக்கா? Is there any difference between them? இல்லனா இதுக்கு ஒற்றுமைகள் ஏதாவது இருக்கா இல்ல வேற்றுமைகள் ஏதாவது இருக்கா? Okay. Animals and plants perform almost the same life activities. Animals plants பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி life activities தான் follow பண்ணுது. Such as both of them need food ஆகட்டும், water ஆகட்டும், both of them grow, both of them move, etc. But the way they perform these life activities are different. இப்போ அனிமல்ஸும் பிளான்ட்டும் ஃபுட்டு எடுத்துக்குது, வாட்டர் எடுத்துக்குது, க்ரோ ஆகுது. ஆனால் இதுக்குள்ளேயும் லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்க்கலாம். சிமிலியாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். சிமிலியாரிட்டி மீன்ஸ் ஒற்றுமை, டிஃபரன்ஸ்னா வேற்றுமை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஃபஸ்ட்டு ஃபுட்டில் வந்துட்டு என்ன சிமிலியாரிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம், அதாவது ஒற்றுமைகள். Animals and plants both need food and water which give us them energy for various activities. இப்போ அனிமல்ஸ் இருக்குது, பிளான்ட் இருக்குதுன்னா ஃபுட்டு எதுக்காக அது எடுத்துக்குது? அது வந்து அதனோட எனர்ஜி கிடைக்கிறக்கா. இப்போ நம்ம ஒரு நேரம் சாப்பிட்லினா என்னவாகிறோம், நம்மளோட எனர்ஜி வந்து லோவாயிரும். ஃபுட் எடுத்துட்டோம்னா நம்மளோட எனர்ஜி என்னவாகும், ஹை ஆயிரும். ஸோ அதனோட ஒற்றுமைகள் பார்த்தோம்னா அனிமல்ஸும் பிளான்ட்ஸ் வந்துட்டு அந்த ஃபுட்டு ஒரே மாதிரி எடுத்துக்குது, ஃபுட் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ்னால் வேற்றுமைகள். பிளான்ட்ஸ் மேக் தேர் ஓன் ஃபுட்டு. பிளான்ட்ஸ் வந்து அதனோட ஃபுட்டை தானாக மேக் பண்ணிக்கும். த லீஃப் இஸ் கால்டு த ஃபுட் ஃபேக்ட்ரி. அதனோட இலைகள் இருக்குது இல்லையா, லீஃபு, அதுதான் இந்த ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆர் கிச்சன் ஆஃப் த பிளான்ட் அப்படிங்கிறோம். இப்போ எப்படி நம்மளுக்கு கிச்சன் இருக்குதோ அது மாதிரி அந்த பிளான்ட் கிச்சன் எதுமா, லீஃப் தான் அதனோட கிச்சன். இட் ப்ரிஃபர்ஸ் ஃபுட் கால்ட் ஸ்டார்ச். அதாவது ஸ்டார்ச்சுங்கிறது அந்த மாவுச்சத்து வித் ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் அந்த பச்சையாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் லைக் வாட்டர், மினரல், சால்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன் த ப்ரெசன்ஸ். அது எதுலேருந்து அது எடுத்துக்குது, வாட்டர், மினரல், சால்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு in the presence. இந்த green coloring material, அந்த green கலரில் இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம வந்துட்டு குளோரோஃபில்னு சொல்கிறோம். குளோரோஃபில்னா பச்சையம். ஓகே, அண்ட் சன்லைட். எது பிளான்ட்ஸ்க்கு எதுலேருந்து ஃபுட் எடுத்துக்குது, லீஃபு. அந்த லீஃப் எப்படி எடுத்துக்குது, வாட்டர், மினரல், சால்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்டு இதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்கிறோம், குளோரோஃபில். குளோரோஃபில்னா பச்சையம் அண்ட் சன்லைட். திஸ் இஸ் நோன் எஸ் போட்டோசிந்திஸ். போட்டோசிந்திஸ் அப்படிங்கிறத ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு தேவையான உணவை வந்துட்டு அது எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா, எப்படி எடுத்துக்குது, அகெயின் ஒன் மோர் டைம் வந்துட்டு வாட்டர், மினரல், சால்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்டு சன்லைட். இது மூலமாக எடுத்துக்கிறது தான் வந்துட்டு போட்டோசிந்திஸ் அப்படிங்கிறோம். நம்ம எப்படி ஃபுட் எடுத்துக்கிறோம், நம்ம கிச்சனில் நமக்கு தேவையான ஃபுட்டை வந்து மேக் பண்ணி சாப்பிட்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ். Animals get their food from plants or some other animals. அனிமல்ஸ் வந்துட்டு ஃபுட் எங்கேருந்து வச்சுது, பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்துக்குது, இல்லைன்னா சம் அதர் அனிமல்ஸை கில் பண்ணி ஈட் பண்ணுது. தேர்ஃபோர் they depend on plants or other animals. அது எப்படி இருக்குது, மற்ற அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒன்று டைரெக்டாக, அதாவது நேரடியாக, ஆர் இன்டைரக்ட்லி, இல்லைன்னா மறைமுகமாக வந்து அதனோட ஃபுட்டுக்காக இருக்குது. தே ஆர் கால்டு கன்சியூமர்ஸ். கன்சியூமர்னு என்னமா, நுகர்வோர்ஸ். சரியா, இப்போ எப்படின்னா, இப்போ பாருங்கள், கவ் இருக்கா, கவ் வந்து என்னத்தை ஈட் பண்ணுது, பிளான்ட்டு, கிராஸை ஈட் பண்ணுது. அது இது டைரெக்டாக ஈட் பண்ணுது. ஒரு சிலது என்ன பண்ணும், மறைமுகமாக கண் பண்ணி ஈட் பண்ணும். சின்ஸ் அனிமல்ஸ் கேனாட் ப்ரிஃபர் தர் ஓன் ஃபுட். அது வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு அதனோட ஃபுட்டை வந்து ஓனாக அதனால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஹேவ் வெல் டெவலப்டு ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் டு கெட் தர் ஃபுட்டு. அது என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டை வந்துட்டு ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் மூலமாக அது வந்து டெவலப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் க்ரோத். க்ரோத்னா நம்ம ஃபஸ்ட்டு சைல்டாக இருந்திருப்போம், அப்புறம் பாயாக இருந்துட்டு அடுத்தது மேன் ஆகி அப்புறம் கிராண்ட்பா ஆகிறோம். கேர்ள்னா கேர்ளு, அப்புறம் ஃபஸ்ட்டு பேபி, அப்புறம் கேர்ள்லேருந்து உமன் ஆகிறோம், உமன்லேருந்து கிராண்ட்மா ஆகிறோம். ஓகே, அப்சர்வ் த க்ரோத் ஆஃப் எ பேபி பிளான்ட் இன் யுவர் கார்டன். பேபி பிளான்ட் வந்து உங்களோட கார்டனில் பாருங்கள் அண்ட் மேக் ஏ லிஸ்ட் ஆஃப் த சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு பேபி பிளான்ட்டில் 2 லீவ்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 லீவ்ஸ் பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 லீவ்ஸ் பக்கம் இருக்குது. In plants, growth is marked with the increase in the number of leaves and branches and increase the height and size of the stem. என்ன வருது, அந்த தண்டு பகுதி வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே டெவலப் ஆக அதனோட இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. என்ன பிரான்ச்சஸ், அந்த இலைகள், அந்த தண்டு பகுதி எல்லாமே, ஸ்டெம் எல்லாமே என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் எ டேமரின் சீடு, அதாவது டேமரின், அது புளிய மரத்தோட சீட் பார்த்துருக்கீங்களா, புளிய விதை, அந்த டேமரின் சீல் கம்ஸ் அவுட். இங்கே பாருங்க, இதுதான் டேமரின் சீட், இது டேமரின் ட்ரீ, இது டேமரின் சீடு. க்ரோஸ் ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் பிகம் ஏ டேமரின் ட்ரீ. இதுலேருந்து என்னவாகுது, சீல்லேருந்து சீல்டிங் வந்து 2 லீவ்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட் ஆகி பிளான்ட்லேருந்து என்னவாகுது, பிளான்ட் பிகம் ட்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். அப்சர்வ் ஏ நியூலி ஹேட்ச்டு சிக், அதாவது நியூவாக வந்து முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வந்துருக்குமில்ல, ஹேட்ச்டுனா பொரிக்கிறது. ஹேட்ச்டு சிக் அண்ட் ஏ நியூ பார்ன் பப் டெய்லி. குட்டி நாய்க்குட்டி இருக்குது இல்லைங்களா, அதையே டெய்லி பாருங்கள். பீரியட் ஆஃப் மந்த், 1 மந்த் அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேக் ஏ லிஸ்ட் ஆஃப் த சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், க்ரோ இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் மேன் இஸ் ஒன்லி அப் டு எ சர்டைன் ஏஜ். ஃபஸ்ட்டு பேபியாக இருக்கா, பேபியாக இருந்து பாய் ஆகிறா, பாயிலேருந்து மேன் ஆகிறா. இங்கே பாருங்கள், ஸ்மால் பப் அண்ட் டாக். பப்லேருந்து வர்றது டாக். ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே எக் இருக்குது, எக்லேருந்து சிக் வருது, சிக்லேருந்து எகெயின் ஹன் வருது, ஹன்லேருந்து எக் வருது. ஓகேங்களா, இது வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரும், இப்போ நீங்களே வந்து சைல்டில் ஸ்மால் பேபியாக இருந்திருப்பீங்க, இப்போ சில்ட்ரன் ஆகிருப்பீங்க, நீ வளர மேன் ஆவீங்க, இப்போ கிராண்ட், அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன் த பேசிக் ஆஃப் மூமெண்ட்ஸ், அதாவது அதனோட அசைவுகளை வச்சு பார்க்குறது. அசைவுகள், சிமிலியாரிட்டிஸ், போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஷோ மூமெண்ட். இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்துட்டு அது அந்த ஒவ்வொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணும். எப்படின்னா, டிஃப்ரென்ஸ், இதனோட வேற்றுமைகள் என்னென்னா, பிளான்ட்ஸ் டூ நாட் மூவ் லைக் அனிமல்ஸ். ஆனால் இந்த பிளான்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகாது. ஆனால் அனிமல்ஸ் பாருங்கள், எக்ஸாம்பிள் டாக், ரேட், கேன், இதெல்லாமே என்ன பண்ணும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஈஸியாக மூவ் ஆகும். த ஸ்டாண்ட் அட் தட் பிளேஸ் த்ரோ அவுட் தர் லைஃப் டைம். என்ன பண்ணும், ஒரு ட்ரீனா லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த ட்ரீ அந்த ஒரே பிளேஸில் தான் இருக்கும். பட் சம் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஷோ ஏ லிட்டில் மூமெண்ட். ஆனால் அந்த பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெம்மு, அந்த ரூட்டு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், த சன்ஃப்ளவர் ஆல்வேஸ் டேர்ன் இட்ஸ் ஃபேஸ் டுவர்ட்ஸ் த சன். சன்ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா, சூரியகாந்தி பூ, அது எப்போவுமே வந்து சூரியனை நோக்கியே தான் பார்த்துருக்கும். லிசன், சூரியனை நோக்கியே தான் பார்த்துருக்கு. த ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் க்ரோ டுவர்ட்ஸ் த சாயில். ஆனால் அதனோட ரூட்ஸ் எங்கே இருக்குது, சாயிலை பார்த்து இருக்குது. ஏன்னா சாயிலேருந்து தான் நமக்கு வாட்டர் எடுத்துக்குது அது. தேர்ஃபோர் we can say that plants move towards light and water. அப்போ வந்துட்டு பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, மூவ் பண்ணுது. எதுக்காக, அதனோட வாட்டருக்காகவும் அதனோட லைட்டுக்காகவும் பிளான்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுது. பட் லிட்டில் மூவ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். Animals move from one place to another in search of food, water and shelter. Animals வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணு. எதுக்காக மூவ் பண்ணுதுன்னா, ஃபுட்டுக்கு, வாட்டருக்கு, ஷெல்டர். ஃபுட்டுனா என்ன, உணவுக்காகவும் தண்ணிக்காகவும், ஷெல்டர் தங்கும் இடத்துக்காகவும். திஸ் இஸ் கால்ட் லோகோமோஷன். அதுதான் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகிறது பேர் என்ன, லோகோமோஷன். அனிமல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஃபார் மூவ்மெண்ட்ஸ். அது மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ்ங்கிறது அதனோட இருக்கிற உறுப்புகள். நம்மளோட ஆர்கன்ஸ் என்னென்ன, ஹேண்டு, ஐ, இயர், அதெல்லாம் தான். அது மாதிரி அதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து இருக்குது. சம் வாக் ஆன் தர் ஃபீட். ஒரு சிலது வந்துட்டு ஃபீட் அந்த பாதத்தால் நடந்து போகும். சம் ஃப்ளை இன் த ஸ்கை வித் த ஹெல்ப் ஆஃப் தர் விங்ஸ். ஒரு சிலது வந்துட்டு அந்த விங்ஸ், சிறகுகள் வச்சு பறந்து போகும். அண்ட் சம் ஸ்விம் இன் த வாட்டர். ஒரு சிலது வந்துட்டு தண்ணியில் நீந்தி போகும். ஓகேங்களா, எப்படி அனிமல்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது, ஒன்று வாக் பண்ணி போகுது, இன்னொன்று அந்த பாதத்தில், இன்னொன்று வந்துட்டு ஃப்ளை பண்ணி போகுது, இன்னொன்று வந்து ஸ்விம் பண்ணி போகுது. ஓகே, ரிப்டைல்ஸ் கிரால் வித் தர் ஷார்ட் லிம்ஸ். அந்த ரிப்டைல்ஸ்னு என்ன, அந்த ஊர்வனம் வந்துட்டு அதனோட ஷார்ட் லிம்ஸில் வந்துட்டு மூவ் பண்ணி போகுது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வந்துட்டு 1 to 4 pages வரைக்கும் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதிலிருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 1 more time சொல்லித்தரேன். இது வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிமிலியாரிட்டிஸ். சிமிலியாரிட்டிஸ்னால் ஒற்றுமைகள். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ். சொல்லுங்கள், டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஸ்டார்ச். ஸ்டார்ச்ங்கிறது மாவுச்சத்து.
நெக்ஸ்ட் குளோரோஃபில், குளோரோஃபில்ங்கிறது பச்சையம். ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. ஓகே குட்டீஸ், ஒன் மோர் டைம். சிமிலியாரிட்டிஸ், டிஃபரண்ட், ஸ்டார்ச், photosynthesis and chlorophyll. Okay, turn the next page. Directly, directly na நேரடியாக. ஓகேங்களா, directly. Next indirectly, indirectly na மறைமுகமாக, indirectly. Next consumers, consumers na நுகர்வோர், அதாவது ஒரு பொருளை வந்துட்டு எடுத்துக்கிறவங்க. ஓகேங்களா, directly, indirectly, consumers. ஓகே, next வந்துட்டு tamarind tree. Tamarind tree na என்ன, புளிய மரம். ஓகே, this page important words: directly, indirectly, consumers and tamarind tree. Okay, next page. Hatched, hatched na பொரிக்கிறது, அதாவது எக் இருக்குல்ல அது பொரிக்கிறது தான் hatched. ஓகே, மூவ்மெண்ட், மூவ்மெண்ட்ங்கிறது வந்து அது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது, அசைவுகள். மூவ்மெண்ட் என்ன, அசைவுகள். sunflower, sunflower na சூரியகாந்தி பூ. ஓகேங்களா, this page important words: hatched, movement and sunflower. Okay, 10 next page. Locomotion, locomotion. ஓகேங்களா, next அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 1 to 4 பேஜில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் 5 டைம்ஸ் ஹோம்ஒர்க் எழுதிட்டு குரூப்பில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, see you the next class students.